ஸோ வெரி குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சிசிஎன்பி என்கோர்ல நிறைய டாபிக்ஸ் பார்த்தோம். லாஸ்ட் பார்த்த டாபிக் பேர் வந்து QoS, குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் பத்தி பார்த்தோம். ஏன் QoS டெப்ளாய் பண்றோம், அந்த QoSல என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு, ஷேப்பிங்னா என்ன, பாலிசினா என்ன, ஒரு பேண்ட்வித்தை எப்படி லிமிட் பண்றது, அதுக்கப்புறமா IPER3 டூல் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்பீடை செக் பண்றது, இது எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். நீங்களும் சில கமெண்ட்ஸ் அமைச்சிருந்தீங்க, நான் ஒன்றும் பார்க்கல, நான் பார்த்துட்டு அதை அப்டேட் பண்ணேன். சரி, இன்னைக்கு சிசிஎன்பி என்கோர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விர்ச்சுவலைசேஷன். சிசிஎன்பி என்கோர்ல விர்ச்சுவலைசேஷன் பத்தி தனியா ஒரு டேபே கொடுத்துட்டோம், ஒரு தனி மாடலே இருக்கு. இந்த விர்ச்சுவலைசேஷனுக்குள்ள என்னென்ன கண்டென்ட் படிக்க சொல்லியிருக்காங்கன்னா, விர்ச்சுவலைசேஷன் என்ன, அதுக்கப்புறமா VXLAN அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு, தென் LISP லிஸ்ப்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு, அதுக்கு அடுத்தது VRF, அடுத்தது விர்ச்சுவலைசேஷன். 3 மாடியூல் இருக்கு. ஒரு அந்த விர்ச்சுவலைசேஷன் மாடியூலுக்குள்ள 3 கண்டென்ட். ஃபர்ஸ்ட் விர்ச்சுவலைசேஷன் என்னன்னு படிக்கணும், அந்த விர்ச்சுவலைசேஷன் வச்சு தான் VRF ஒர்க் ஆகிட்டு இருக்கு நார்மலா. ஓகே, அதுக்கப்புறமா டேட்டா சென்டர்ல இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி VXLAN-ம் LISP. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அப்கமிங் கிளாஸஸ்ல பார்ப்போம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்றத இன்னைக்கு பார்ப்போம். சரி, விர்ச்சுவலைசேஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்கும், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இப்போ விர்ச்சுவலைசேஷன் பத்தி யோசிக்க தேவையில்ல, ஃபர்ஸ்ட் பேஸை பாருங்க. இப்போ என்கிட்ட ஒரு லேப்டாப், இது என்னோட லேப்டாப். இந்த லேப்டாப்ல நான் என்ன ஓஎஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா விண்டோஸ் ஓஎஸ் போட்டிருக்கேன், விண்டோஸ் 10 போட்டிருக்கேன். இந்த விண்டோஸ் 10 மேல நான் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். அது ஜூம் அப்ளிகேஷனா இருக்கட்டும், வாட்ஸ்அப் வெப்பா இருக்கட்டும், கூகுள் குரோமா இருக்கட்டும், இந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு 3 அப்ளிகேஷன் என் கம்பெனில யூஸ் பண்ண சொல்றாங்க. ஒன்னு ஆப்பிள் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, இன்னொன்னு ஆரேஞ்ச் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, இன்னொன்னு கிரேப்ஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன். ஓகே, 3 அப்ளிகேஷன் இருக்கு. ஆப்பிள் ஒரு அப்ளிகேஷன், ஆரேஞ்ச் ஒரு அப்ளிகேஷன், கிரேப் ஒரு அப்ளிகேஷன். இந்த ஆப்பிள் அப்ளிகேஷன் இது மேக்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும், மேக் டிபெண்ட். ஆரேஞ்ச் அப்ளிகேஷன் லினக்ஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும், அதுவும் சென்டோஸ்ல ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள், ஜஸ்ட் இமேஜின் லைக் தட். தென் கிரேப்னு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும். இந்த கிரேப்ன்ற அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு வேணாம், ஆண்ட்ராய்டு மொபைல் கண்ட்ரோல் வந்துடும். இதுல நம்ம என்ன பண்ணலாம், காலி லினக்ஸ், காலின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அது ஹேக்கிங்காக. ஸோ கிரேப்ன்றது ஒரு டூல் மாதிரி பார்த்து, அப்போ காலி லினக்ஸ். இப்போ எனக்கு இந்த 3 அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். இந்த 3 அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுக்கு எனக்கு 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படுது. இப்போ நான் யூஸ் பண்றது விண்டோஸ் 10. நான் என்ன பண்ணலாம், விண்டோஸ் 10 எடுத்துட்டு மேக்கோ இல்ல காலி லினக்ஸோ போடலாம்னு வச்சுக்கோங்க, சும்மா எக்ஸாம்பிளுக்காக. இப்போ நான் காலி போட்டேன். அப்போ காலி போட்டு அப்படின்னா இதுல என்னால என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும், கிரேப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும். ஆரஞ்சு யூஸ் பண்ண முடியுமா, முடியாது. அப்ப ஆரஞ்சு யூஸ் பண்ணணும்னா நீங்க சென்டோஸ் பண்ணணும். அப்ப சென்டோஸ் என்ன பண்ணலாம், காலியை எடுத்துட்டு போடலாமா இல்ல கூடவே போட்டுக்கலாமா, உங்க இஷ்டம் தான். டியூல் பூட் அப்படின்வாங்க, ஒரு சிஸ்டம்ல 2 ஓஎஸ் போட்டுக்கலாம். அப்போ நான் சென்டோஸும் போடுறேன். ஆனா என்ன பிரச்சனை, ஒரே டைம்ல டியூல் பூட் பண்ணீங்கன்னா ஒரே டைம்ல 2 ஓஎஸ் யூஸ் பண்ண முடியாது, எதனா ஒண்ணுதான் யூஸ் பண்ண முடியும். பட் என் கம்பெனில ஒரே டைம்ல இந்த 3 அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணும். அப்ப என்ன பண்ணலாம், 3 கம்ப்யூட்டர் வாங்கணும். 3 கம்ப்யூட்டர் வாங்கிட்டு இதுல மேக் கம்ப்யூட்டர், இது சென்டோஎஸ், இதுல காலி, இதுல கிரேப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இதுல ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம், இதுல ஆப்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிரச்சனை என்ன, அதுதானே லாஜிக். என்ன பிரச்சனை, நான் 3 கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு காஸ்ட் செலவாகும். அந்த 3 கம்ப்யூட்டருக்கும் பவர் அதிகமா வரும், பவர் பில் கட்டணும், இபி பில் வரும்ல கட்டணும். தென் அந்த 3 கம்ப்யூட்டருக்கும்
மெயின்டெனன்ஸ் இருக்கு. அந்த 3 கம்ப்யூட்டருக்கும் ப்ராப்பரா லைசன்ஸ் வாங்கணும். நிறைய இருக்குல்ல பிரச்சனை. அப்போ இதுதான் இன்னைக்கு கிளாஸோட ப்ராப்ளம். இதுதான் இன்னைக்கு கிளாஸோட ப்ராப்ளம். அப்போ ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா என்ன இருக்கும்னா சொல்யூஷன் இருக்கும். தட் சொல்யூஷன் இஸ் கால்ட் அஸ் விர்ச்சுவலைசேஷன். இந்த விர்ச்சுவலைசேஷன் அப்படின்றது என்னன்னா கன்வெர்ட்டிங் ஒன் பிசிக்கல் மிஷின் இன்டு converting one physical machine into number of logical machine. ஒரு மிஷினை நிறைய லாஜிக்கல் மிஷினா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்வெர்ட் பண்ண முடியும். கன்வெர்ட்டிங் ஒன் பிசிக்கல் மிஷின் இன்டு நம்பர் ஆஃப் லாஜிக்கல் மிஷின். சரி, எப்படி கன்வெர்ட் பண்றது? விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தீங்கன்னா அதை மல்டிபிள் லேப்டாப் யூஸ் பண்ண முடியும். நீங்க நிறைய கம்ப்யூட்டர் போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் டார்கெட். சரி, இப்போ நான் விர்ச்சுவலைசேஷன் யூஸ் பண்ணணும். அப்போ விர்ச்சுவலைசேஷன் யூஸ் பண்ணணும்னா வி நீட் எ ஹைப்பர்வைசர்னு வாங்க. இது ரொம்ப முக்கியமான கண்டென்ட். ஹைப்பர்வைசர். ஹைப்பர்வைசர்ல ரெண்டு விதமான ஹைப்பர்வைசர் இருக்கு. ஒன்னு அப்ளிகேஷன் பேஸ்டு ஹைப்பர்வைசர், அடுத்தது ஓஎஸ் பேஸ்டு ஹைப்பர்வைசர். அப்ளிகேஷன் பேஸ்டு, ஓஎஸ் பேஸ்டு. அப்போ ஹைப்பர்வைசர் இருந்தாதான் உங்களால என்ன யூஸ் பண்ண முடியும்? ஹைப்பர்வைசர் இருந்தாதான் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. சரி, ஹைப்பர்வைசர் ரெண்டு விதம். ஒன்னு அப்ளிகேஷன் ஓரியன்டட், ஒன்னு ஓஎஸ் ஓரியன்டட். அப்ளிகேஷன் ஓரியன்டட்னா அதுலயும் நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்குன்னா நிறைய கம்பெனிஸ் வராங்க. ஃபர்ஸ்ட் டாப் கம்பெனி VMware Workstation. அடுத்தது ஹைப்பர்வி யாருதுன்னா மைக்ரோசாஃப்ட். அடுத்தது விர்ச்சுவல் பாக்ஸ், இது யாருதுன்னா ஆரக்கல். 3 பேர். அப்போ இது மூணுமே என்ன? மூணுமே அப்ளிகேஷன்ஸ். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டலேஷன் உங்க லேப்டாப்ல பண்ணலாம். அப்போ இது மூணுமே என்னது? ஹைப்பர்வைசர். இந்த ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணி தான் விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். சரி, இதுல டாப்ல இருக்கிறது VMware தான். ஹைப்பர்வியும் யூஸ் பண்றாங்க கம்பெனிஸ், நிறைய இடத்துல ஹைப்பர்வி யூஸ் பண்றாங்க. விர்ச்சுவல் பாக்ஸ்லாம் டெஸ்டிங்காக போட்டுக்கலாம். விர்ச்சுவல் பாக்ஸ் டோட்டலா ஃப்ரீ. மீதிக்கெல்லாம் நீங்க விண்டோஸ் லைசன்ஸ், VMware லைசன்ஸ் கீழே வாங்கணும். பட் நான் VMware கீ வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு இந்த VMware ஒர்க் ஸ்டேஷனோட கீ பிளஸ் அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்றேன். நீங்க யூஸ் பண்ணி அப்ப என்ன பண்ணலாம்? என் லேப்டாப்ல ஓகே, இது என்னோட லேப்டாப். ஃபர்ஸ்ட் என் லேப்டாப் என்ன கான்ஃபிகரேஷன்ல இருக்குன்னு சும்மா சொல்றேன். இது என்னோட லேப்டாப். நான் கிளாஸ் எடுக்கிறது வந்து சும்மா அது பேசிக். இது லேப்டாப் என்ன வச்சிருக்கேன்னா i7 வச்சிருக்கேன். 4 core ப்ராசஸர். தென் ரேம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 32 GB இருக்கு. ஹார்ட் டிஸ்க் வந்து நார்மல் ஹார்ட் டிஸ்க் 1 TB இருக்கு. அப்புறமா SSD 250 GB இருக்கு. இது என்னோட பேஸ் கான்ஃபிகரேஷன். அப்போ விர்ச்சுவலைசேஷன் யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்க லேப்டாப் கொஞ்சம் ஹெவியா இருக்கிறது நல்லது. அப்பதான் வந்து மிஷின்ஸும் நல்லா ஸ்பீடா ரன் ஆகும். சரி, இப்போ இந்த ப்ராசஸர்ல 4 கோர். ஒரு ப்ராசஸர் எடுத்தீங்கன்னா டியூவல் கோர் ப்ராசஸர், ஆக்டா கோர், எக்ஸா கோர் நிறைய இருக்கு. சரி, இது என்னது? டியூவல் கோர் ப்ராசஸர்னா 2 கோர் இருக்கும். ஒரு ப்ராசஸர்ல 2 கோர். கோர் 1, கோர் 2.
இப்போ நான் வச்சுக்கிறது 4 கோர் எப்படி இருக்குன்னா 4 கோர். கோர் 1, கோர் 2, கோர் 3, கோர் 4. சரி, என்ன சுரேன் வித்தியாசம்? 2 கோர் இருந்தா என்ன ப்ராசஸர்ல, 4 கோர் இருந்தா என்னன்னா, இப்போ நான் வந்து 2 + 4, 8 + 8, 16 + 20 அப்படின்னு 3 கொஸ்டின் கேட்கிறேன். அப்ப இந்த 3 கொஸ்டினையும் இன்புட்டா கொடுக்குறேன். இந்த இன்புட் எனக்கு அவுட்புட்டா வரும். இந்த அவுட்புட் வர்றதுக்கு யார் வேலை செய்வா? கோர் 1 வேலை செய்யும், கோர் 2 வேலை செய்யும். அவங்க அவங்க 2 பேரும் வேலை செஞ்சு எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவுட்புட் குடுப்பாங்க. 2 + 4 6, 8 + 16, 16 + 20 36 அப்படின்னு குடுப்பாங்க. அப்ப அவுட்புட் வந்துரும். அதே கொஸ்டின நான் இவங்க கிட்ட கேட்கிறேன். அதே கொஸ்டின் நான் இவங்க கிட்ட கேட்டேன் அப்படின்னா, அவுட்புட் மாறுமா மாறாதுன்னா அவுட்புட்லாம் மாறாது. என்ன ஆன்ஸரோ அந்த ஆன்ஸர் தான் வந்து இங்கேயும் வரப்போகுது. அப்ப அவுட்புட் சேமா இருக்கும். ஆனா அந்த அவுட்புட் வந்த ஸ்பீடு அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா இது 4 கோர் ப்ராசஸர், இது 2 கோர் ப்ராசஸர். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க ப்ராசஸர்ல கோர்ஸ் அதிகமா இருக்கோ, அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ நம்ம சர்வர்லாம் வந்து 6 கோர் ப்ராசஸர். இப்ப நான் வச்சிருக்க சர்வர்லாம் 6 கோர் ப்ராசஸர். அப்புறமா இன்னொருலாம் இருக்கு 10 கோர். நான் பார்த்து 10 கோர் வரையும் பார்த்துருக்கேன். ஓகே, பெர் ப்ராசஸர் 10 கோர் வரையும் இருக்கும். அதெல்லாம் சர்வர்ல இருக்கும். ஒர்க் ஸ்டேஷன்ல ரொம்ப ரேர் தான். 10 கோர்ல வந்து ஹை எண்ட் சர்வர்ஸ்ல இருக்கும். சரி, அப்ப இதுக்கு பேர் என்ன? கோர். தென் ப்ராசஸர் வாங்க சொல்ல ஹைப்பர் த்ரெட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுப்பாங்க கூடவே. ப்ராசஸர் வாங்க சொல்ல இதுல ஹைப்பர் த்ரெடிங் கொடுக்கல, இது கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எத்தனை கோர் ப்ராசஸ் தெரியுதா? 4 கோர் ப்ராசஸர். ஓகே, ஒரே ஒரு சாக்கெட் இருக்கு. ஒரு ப்ராசஸர் தான் போட முடியும். அந்த ப்ராசஸரோட ஸ்பீட் என்னன்னா 2.10. தென் இதுல லாஜிக்கல் ப்ராசஸர் 4, கோர் 4, லாஜிக்கல் 4. அது என்னது லாஜிக்கல்னா அதுதான் வந்து ஹைப்பர் த்ரெட்டிங். ஹைப்பர் த்ரெட்டிங் அப்படின்றது என்னன்னா, என்ன பண்ணும்னா உங்க ப்ராசஸர்ல இன் கேஸ் ஹைப்பர் த்ரெட்டிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிசிக்கலா 4 கோர். அந்த 4 கோர் விர்ச்சுவலா இன்னொரு 4 கோரா வேலை செய்யும். அப்ப டோட்டலா உங்களுக்கு 8 கோர் அளவுக்கு ஸ்பீட் கிடைக்கும்ன்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது பிராக்டிகலா எனக்கு தெரியாது. பட் இது உண்மைதான். ஓகே, நம்ம படிச்சதுல இதான் சொல்றாங்க. உங்க ப்ராசஸர்ல ஹைப்பர் த்ரெடிங் இருந்துச்சுன்னா 2 கோர் ப்ராசஸர் இருந்துச்சுன்னா 4 கோர் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். 4 கோர் வாங்குனீங்கன்னா 8 கோர் மாதிரி கொடுக்கும். 6 கோர் வாங்கி ஹைப்பர் த்ரெடிங் இருந்துச்சு அப்படின்னா 12 கோர் மாதிரி கொடுக்கும். அப்போ ஒரு விர்ச்சுவலைசேஷன் பண்ண போறீங்கன்னா உங்க ப்ராசஸர் ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ராசஸர்ல இருக்க கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன அளவுக்கு விர்ச்சுவலைசேஷன் யூஸ் பண்ணலாம்ன்ற கணக்கே இருக்கு. சரி, 4 கோர் டோட்டலா 8 கோர் ஹைப்பர் த்ரெடிங் இதெல்லாம் தெரியும். தென் அதுக்கப்புறமா ப்ராசஸர்ல விர்ச்சுவலைசேஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ப்ராசஸருக்குள்ள தான் இருக்கும். நீங்க விர்ச்சுவலைசேஷன் யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்க ப்ராசஸர் அந்த விர்ச்சுவலைசேஷன் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ற மாதிரி ப்ராசஸர் வாங்கினா மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். அப்ப இங்க போய் பாருங்க என்ன போட்டிருக்காங்க ப்ராசஸர்ல, விர்ச்சுவலைசேஷன் எனேபிள்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ என்னன்னா விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் இருக்கு. சுரேன் டிசேபிள்ல இருந்தா பயாஸ்ல போய் எனேபிள் பண்ணலாம். ஆனா பயாஸ்ல போய் எனேபிள் பண்ண முடியல சுரேன் அப்படின்னா உங்க ப்ராசஸர் விர்ச்சுவலைசேஷன் சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். அப்ப சப்போர்ட் பண்ணலன்னா விஎம்லாம் கிரியேட் பண்றது கஷ்டம்தான். பண்ணலாம். ஆனா அது எனக்கு கவர்மெண்ட் லேப்டாப்ல வந்து ஒர்க் ஆச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் அது ரொம்ப ப்ராக்டிகலா ஒர்க் ஆகாது. ஹைட்டா தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால உங்க ப்ராசஸர் விர்ச்சுவலைசேஷன் இருக்கா அப்படின்றத
பார்த்து தென் இப்போ என்கிட்ட லேப்டாப், இந்த லேப்டாப்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எதனா ஒரு ஹைப்பர் விஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். அது விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷனோ, ஹைப்பர் வி வந்து மைக்ரோசாஃப்ட் சர்வர் ஓஎஸ் இன்பில்டா வந்துடும். இல்லைன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் ஃப்ரீ. ஓகே, நெட்ல போனீங்கன்னா ஃப்ரீயா இருக்க டவுன்லோட் பண்ணி. அப்போ ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஹைப்பர் விஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். i7 மேல இருந்து காப்பி எடுத்துக்கிறேன். இதே லேப்டாப். இப்போ இந்த லேப்டாப்புக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, வித் ஹெல்ப் ஆஃப் மை ஹைப்பர்வைசர் ஜஸ்ட் ஐம் கிரியேட்டிங் எ விஎம். ஒரு மிஷின் ஒன்று கிரியேட் பண்றேன். அந்த மிஷினுக்கு பேர் என்ன? விஎம். விஎம்னா என்ன? விர்ச்சுவல் மிஷின். இது என்னது? பிஎம். பிஎம்னா என்ன? பிசிக்கல் மிஷின். சரி, அப்போ ஒரு விஎம் கிரியேட் பண்றேன். அது ஒரு மிஷின். அப்போ அந்த மிஷின் ரன் ஆகுறதுக்கு 3 ரொம்ப முக்கியம். அந்த விஎம் ரன் ஆகுறதுக்கு 3 ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, ப்ராசஸர் முக்கியம், RAM முக்கியம், தென் ஹார்ட் டிஸ்க் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த விஎம்ல நான் கோர் அலோகேட் பண்றேன். எத்தனை கோர் அலோகேட் பண்றேன்னா 1 கோர் அலோகேட் பண்றேன். இந்த விஎம்க்கு 1 கோர் அலோகேட் பண்றேன். தென் அந்த விஎம்க்கு 4 ஜிபி RAM அலோகேட் பண்றேன். தென் இந்த விஎம் நார்மல் ஹார்ட் டிஸ்க்ல ரன் பண்ணலாமா இல்ல எஸ்எஸ்டில ரன் பண்ணலாமானா, விஎம் எஸ்எஸ்டில ரன் பண்ணீங்கன்னா விஎம் நல்ல ஸ்பீடா இருக்கும். இல்ல சுரே, நான் விஎம் கிரியேட் பண்றேன், எனக்கு எஸ்எஸ்டி ஃபுல் ஆயிடுச்சு, நான் நார்மலா ரன் பண்ணிட்டானா பண்ணுங்க. ஆனா எஸ்எஸ்டியை விட நார்மல் ஹார்ட் டிஸ்க் கம்மியா தான் இருக்கும். நீங்க ஒரு தடவை எஸ்எஸ்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட எஸ்எஸ்டி தான் யூஸ் பண்றீங்க. ஏன் அப்படின்னா எஸ்எஸ்டியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். அது எப்படா நார்மல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு நல்லா பிடிக்கும். அப்போ விஎம் நீங்க நார்மல் ஹார்ட் டிஸ்க்லயும் கிரியேட் பண்ணிக்கலாம், எஸ்எஸ்டிலும் கிரியேட் பண்ணலாம், உங்க இஷ்டம் தான். நான் 50 ஜிபி எஸ்எஸ்டில கொடுத்துரு. அப்போ இதுக்கு மேல இந்த விஎம் நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராசஸர் 4 கோர்ல வேலை செய்யாது, 3 கோர்ல தான் வேலை செய்யும். உங்க RAM 32 ஜிபி இருக்காது, 28 ஜிபி கிட்ட தான். சும்மா தியரட்டிக்கலா சொல்றேன், கரெக்டா கணக்கெல்லாம் போடாதீங்க. 28 கம்மியாயிரும், மேல யூசேஜ் ஆயிடுச்சுன்னா கம்மியாயிரும். தென் உங்க ஹார்ட் டிஸ்க் இனிமே எஸ்எஸ்டில 250 ஜிபி ஃப்ரீயா இருக்காது. எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும்னா 200 ஜிபி தான் ஃப்ரீயா இருக்கும். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு மேல விஎம் ரன் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவோ அந்த விஎம் உங்க பேஸ்ல இருந்து தான் கன்செப்ஷன் எடுத்துட்டு போகுது. அதனாலதான் என்ன அப்படின்னா, ஒரு விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி உங்க லேப்டாப்ல யூஸ் பண்ண போறீங்கன்னா அதுல நல்ல கான்ஃபிகரேஷன் லேப்டாப் வாங்குறது நல்லது. சரி சரி, கவர்மெண்ட் லேப்டாப்ல பண்ணலாமா? பண்ணலாம், ஒரு விஎம் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு கவர்மெண்ட் லேப்டாப் 4 ஜிபி RAM கொடுத்துடுறாங்க. நல்ல ப்ராசஸர் i5 வரையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இல்ல இன்டெல்ல விட்டு ஏஎம்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப லாஜிக் தாராளமா உங்களால அதுல ஒரு விஎம்ல இருந்து 2 விஎம் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேலலாம் உங்களால கிரியேட் பண்ண முடியாது. அப்படி கிரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி கொஞ்சம்னா ஹை எண்டான கான்ஃபிகரேஷன் இருந்தா மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். சரி, இப்போ இது நம்மளுக்கு ஒரு மிஷின். இந்த மிஷின்ல நீங்க என்ன இன்ஸ்டால் பண்ணணும்? ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும். அது என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம்? அது உங்க இஷ்டம். அது லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றீங்களோ இல்ல ஆண்ட்ராய்டு ஓஎஸ் எதுனா போடுறீங்களோ உங்க இஷ்டம். எந்த ஓஎஸ் வேணாலும் அந்த விஎம்குள்ள போட்டு உங்களுக்கு தேவையான டிபெண்டன்ட் அப்ளிகேஷனை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். பட் என்னதான் நீங்க விஎம் கிரியேட் பண்ணாலும் உங்க கம்ப்யூட்டர் பொறுத்தவரையும் இது விஎம் கிடையாது. உங்க கம்ப்யூட்டர் இதை மிஷினா பார்க்காது. உங்க கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா அது ஒரு ஃபைலா பார்க்கும். ஃபைல் 1. நீங்க ஒரு 10 விஎம் கிரியேட் பண்றீங்கன்னா நம்மளை பொறுத்தவரையும் தான் அது மிஷின். மிஷின் 1, மிஷின் 2, மிஷின் 3. ஆனா அந்த கம்ப்யூட்டர் பொறுத்தவரையும் 10 ஃபைலா தான் இந்த டெக்னாலஜியை இந்த விர்ச்சுவலைசேஷன்ல பார்க்க. சரி, ஓகேப்பா. அப்ப இந்த மாதிரி நான் என்ன பண்ணலாம்?
மல்டிபிள் விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்னால என்ன பண்ண முடியும்னா மல்டிபிள் விஎம் கிரியேட் பண்ண முடியும். அந்த விஎம்க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கோர் அலோகேட் பண்ணணும், ரேம் அலோகேட் பண்ணணும், தென் வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்ணணும். சரி, அப்ப திடீர்னு இன்டர்வியூல கேட்பான், இதுல எத்தனை விஎம் கிரியேட் பண்ணலாம்? அப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா 4 கோர் ப்ராசஸர், அப்ப 4 விஎம் தான் கிரியேட் பண்ண முடியும். இல்ல ஒரு கோர் லேப்டாப் எடுத்துக்கோ, அப்ப 3 விஎம் தான் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணுவோம். பட் கொஸ்டின் என்ன கேட்டா, எத்தனை விஎம் கிரியேட் பண்ண முடியும்? எத்தனை விஎம் கிரியேட் பண்ண போறோம் லிமிட்டே இல்லை. எத்தனை விஎம் கிரியேட் பண்ண முடியும்னா என் நம்பர் ஆஃப் எத்தனை வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா எத்தனை யூஸ் பண்ண முடியும், யூசேஜ் எத்தனை விஎம் ஆன் பண்ண முடியும். கிரியேட் பண்றது எத்தனை கிரியேட் பண்ணிக்கலாம், யூசேஜ் யூசேஜ் வந்து உங்களோட ரிசோர்ஸ் பேஸ் பண்ணிது. எத்தனை கரெக்டா கணக்கு பண்ண முடியாது. அப்ப லாஜிக் என்னன்னா குத்து மதிப்பா சொல்லலாம். அப்ப லாஜிக் என்னன்னா நீங்க என்ன நினைப்பீங்க, 4 கோர் இருக்கு, ஒரு கோரை ஒரு விஎம் கொடுத்துட்டா மொத்தம் 3 விஎம் ரன் பண்ணலாம் ஒரு லேப்டாப். அப்போ 3 விஎம் தான் ரன் பண்ணலாம்னு நினைப்பீங்க. கிடையாது. என்னன்னா இதுல 5 விஎம் 6 விஎம் கூட போடலாம். ஆனா சரி, இருக்கிறது 4 கோர் தான். அது எப்படி ஆன் ஆகும்னா, நான் இதுக்கும் 1 கோர் கொடுத்துருக்கேன், இதுக்கும் 1 கோர் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் 1 கோர் கொடுத்துட்டேன். அப்ப மொத்த எத்தனை கோர்னா 4 5 6 கோர். லேப்டாப் ஒரு கோர் தேவைப்படுது 7 கோர். ஆனா என்கிட்ட இருக்கிறதே 4 கோர் தான். அப்ப எப்படி 7 கோர் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டேன். என்ன ஆகும்னா லோட் ஷேரிங். என்னன்னா ஒரு கோர் ஆஃப் கோர் இவருக்கு வேலை செய்யும், ஆஃப் கோர் இவருக்கு வேலை செய்யும். நான் ரெண்டுத்துக்கும் தனித்தனியா ஒரு கோர் கொடுத்துருக்கேன். ஆனா பத்தாதனால இவருக்கு ஆஃப் கோர், இவருக்கு ஆஃப் கோர், இவர் ஆஃப், இவர் ஆஃப், இவர் ஆஃப், இவர் ஆஃப். இன்னொரு விஎம் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணீங்கன்னா இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கோர் இதுக்கு போயிடும். அப்போ எவ்வளவுக்குள்ள விஎம் கிரியேட் பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள கோர் ஷேர் ஆயிடும். கோர் ரொம்ப ஷேர் ஆக டோட்டலா எல்லாமே ஸ்லோவா இருக்கும். எந்த விஎம்மும் ஸ்பீடா இருக்காது. அப்ப ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ஒரு விஎம்க்கு டெடிகேட்டடா ஒரு கோரை கொடுக்கறது நல்லது. மினிமம் ஒரு விஎம்க்கு ஒரு கோர் கொடுக்கறது நல்லது. அந்த கோர்லயே இவருக்கும் பாதி ரன் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் ரியலி காம்ப்ளிகேட்டட். லேப்டாப்பும் ஸ்லோ ஆயிடும், உள்ள இருக்க எல்லா விஎம்மும் ஸ்லோ ஆயிடும். சரி, இப்போ இப்போ எங்கிட்ட ஒரு மிஷின் இருக்கு. இது என் கம்பெனியோட சர்வர். இந்த சர்வரை உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஃபுல் பேக்கப் சொல்றாங்க. இந்த சர்வரை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபுல் பேக்கப் எடுங்க அப்படின்றாங்க. அப்போ ஃபுல் பேக்கப்னா என்னன்னா டேட்டா எடுக்க சொல்றாங்க, ஓஎஸ் எடுக்க சொல்றாங்க. என்ன எடுக்க சொல்றாங்க, ஃபுல் பேக்கப் சொல்றாங்க. ஓஎஸ் கோட உள்ள இருக்க ஓஎஸ் வேணும், அந்த ஓஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணிருக்க அப்ளிகேஷன் எல்லாமே வேணும், பிளஸ் உள்ள இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேணும்ன்றாங்க. ஒரு பிசிக்கல் மிஷின், இது என்னது பிசிக்கல் மிஷின், லாஜிக்கல் கிடையாதுல, இது விஎம் கிடையாது. ஒரு பிசிக்கல் மிஷின். இந்த பிசிக்கல் மிஷினை ஃபுல் பேக்கப் எடுக்கிறது அவ்வளவு விளையாட்டு கிடையாது, விளையாட்டான விஷயம் கிடையாது. ஓகே, யூ வாண்ட் டு லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ். அதுக்குன்னு ஒரு சில அப்ளிகேஷன் இருக்கு. அதுல ஒரு ஃபேமஸ் ஆனது நாட் ஆன் கோஸ்ட். இந்த கோஸ்ட் அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னா உங்க மிஷின்ல என்ன ஓஎஸ் போட்டிருக்கீங்க, என்ன டேட்டா வச்சிருக்கீங்க, என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றீங்களோ உங்க மிஷினோட ஃபுல் பேக்கப்பையே இந்த கோஸ்ட் அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்து வச்சுக்கோ, ஒரு சீரியல போட்டு வச்சுக்கலாம். பட் இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். நடுவில் எரர் அடிக்கும், கான்ஃபிகரேஷன் இருக்கு, நிறைய தலைவலி இருக்கு. அப்போ ஒரு பிசிக்கல் மிஷினை ஃபுல் பேக்கப் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அதுல டிரைவர் இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஃபுல் பேக்கப் எடுக்கிறது கண்டிப்பா பிசிக்கல் மிஷின்
கஷ்டம் தான். அதுவே ஒரு லாஜிக்கல் மிஷின். இப்ப என்ன கேக்குறாங்க? ஒரு லாஜிக்கல் மிஷினை எப்படி பேக்கப் எடுப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு லாஜிக்கல் மிஷின் பேக்கப் எடுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். ஏன் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரை பொறுத்தவரையும் இந்த மிஷின்றது என்ன சொல்லி கொடுத்த? இந்த மிஷின்றது ஃபைல் சொல்லி கொடுத்த. அப்ப அந்த ஃபைல் உங்களோட லேப்டாப்ல தானே இருக்கும். அப்ப நீங்க போயிட்டு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி இந்த ஃபைலை உங்களோட பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, இல்ல இந்த ஃபைலை எடுத்து டிரைவ்ல அப்லோட் பண்ணிட்டீங்கனாலும், இந்த ஃபைலை இன்னொரு காப்பி எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா, அவ்வளவுதான். என்னது? இதுதான் பேக்கப். அப்போ ரியல் டிவைஸை பேக்கப் எடுக்கிறத விட தட் மீன்ஸ் பிசிக்கல் டிவைஸை பேக்கப் எடுக்கிறத விட லாஜிக்கல் டிவைஸை பேக்கப் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அழகா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போயினே இருந்துடலாம். பட் பிசிக்கல் மிஷின் பேக்கப் எடுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதுல நிறைய காம்ப்ளிகேட் இருக்கு. அப்ப அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஎம்ல பேக்கப் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இது வழியும் டவுட் இருந்தா கேட்கலாம். சரி, இப்போ இந்த விஎம்ல ஓவிஎஃப் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஓவிஎஃப்ன்றது ஓப்பன் விர்ச்சுவலைசேஷன் ஃபார்ம். இது என்னது? ஓப்பன் விர்ச்சுவலைசேஷன் ஃபார்மட் அப்படின்னா, இப்ப என்கிட்ட விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன். இப்போ இந்த விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன்ல ஒரு விஎம் ஒன்று கிரியேட் பண்ணி, விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன்ல என்ன கிரியேட் பண்ணிருக்கேன்னா ஒரு விஎம் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ என் ஃப்ரெண்டு என்ன பண்றாருன்னா, என் ஃப்ரெண்டு இந்த விஎம்ல ஓஎஸ் எல்லாம் போட்டேன். சிம்பிள். இந்த விஎம்ல இவி லேப் போட்டு, இவி லேப்லாம் போட்டு, இமேஜ்லாம் போட்டு, லைசன்ஸ்லாம் போட்டு எல்லாம் ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நீங்க ஸ்டூடெண்ட், உங்களுக்கு இதே மாதிரி விஎம் போட்டு, இதே மாதிரி இவி ஓஎஸ்ல போட்டு, நான் யூஸ் பண்ற மாதிரியே ரவுட்டர் ஸ்விட்சஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. அப்ப தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இதே மாதிரி விஎம் அவரு கிரியேட் பண்ணிக்கலாம். நான் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இன்னொரு வழி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து என்ன யூஸ் பண்றாரு அப்படின்னா விர்ச்சுவல் பாக்ஸஸ். ஓகே, அவரு விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து யூஸ் பண்றாரு. அப்போ நான் வந்து அவர் மீன்ஸ் நீங்க விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்றீங்க. அப்போ நான் வந்து விஎம் கிரியேட் பண்ணுங்க, ஐஎஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க, அதெல்லாம் சொல்றதுக்கு பதிலா நான் என்னோட விஎம் ஓவிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணும். எக்ஸ்போர்ட்ல போயிட்டு ஓவிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன்னா இந்த விஎம் ஓட ஃபைலை உங்களுக்கு தந்தேன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க எந்த இன்ஸ்டாலேஷனும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த நான் கிரியேட் பண்ணிருக்க விஎம் உங்களுக்கு வந்துடும். அப்போ ஓப்பன் விர்ச்சுவலைசேஷன் ஃபார்மட் அப்படின்னா என்னன்னா, ரெண்டு பேரும் ஒரே ஹைப்பர்வைசர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு பேரும் ஒரே ஹைப்பர்வைசர் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. நான் என்ன ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணலாம், நீங்களும் என்ன ஹைப்பர்வைசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க உங்ககிட்ட இருக்க விஎம் எனக்கு ரன் ஆகலாம், என்கிட்ட இருக்க விஎம் உங்களுக்கும் சென்ட் பண்ண முடியும். அந்த ஃபார்மட்டுக்கு பேர் தான் ஓவிஎஃப், ஓப்பன் விர்ச்சுவலைசேஷன் ஃபார்மட் அப்படின்னு. இது ஒரு டெக்னாலஜி. அதுக்கு அடுத்தது விர்ச்சுவலைசேஷன்ல விஎம்க்கு ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. இது என்னது ஸ்கிரீன்ஷாட் அப்படின்னா, இப்ப நான் ஒரு விஎம் கிரியேட் பண்ணேன்.
இதுல ஒரு விஎம் கிரியேட் பண்ணிட்டு இந்த விஎம் குள்ள ஒரு ஓஎஸ் போட்டேன், ஃப்ரெஷ் ஓஎஸ். அப்போ ஃப்ரெஷ் ஓஎஸ் போட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துப்பேன். ஸ்னாப்ஷாட் அப்படின்றது ஒரு பிக் எடுத்துக்கணும். இது என்ன பண்ணுவேன், ஸ்னாப்ஷாட். அப்போ இந்த ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் பண்ண உடனேயுமே புதுசா இருக்க சொல்லவே ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிருவேன். சரி, ஸ்னாப்ஷாட் எடுத்தாச்சு. இப்போ ரியல் டைம்ல என்ன சொல்லுவாங்க, திடீர்னு ஓஎஸ் அப்கிரேட் பண்ண சொல்லுவாங்க. எதனா பேச்சஸ் வந்துருக்கும், எதனா பக்ஸ் இருக்கும், பேச்சஸ்லாம் வரும், அந்த பேச்சஸ்லாம் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னா. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஒரு விண்டோஸ் ஓஎஸ் வச்சிருக்கீங்களோ ஏதோ ஒரு ஓஎஸ் வச்சிருக்கீங்க, அந்த ஓஎஸ் அப்கிரேட் பண்ண பாக்குறீங்க. நீங்க வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விண்டோஸ் 8 நீங்க 10க்கு அப்டேட் பண்றீங்க. இப்போ இந்த விண்டோஸ் ஓஎஸ் நான் 10க்கு அப்கிரேட் பண்றேன். விண்டோஸ் ஓஎஸ் 10க்கு அப்கிரேட் பண்ண உடனே சம் அதர் இஷ்யூ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட டேட்டா கரெக்ட் ஆயிடும். ஓகே, இல்ல ஓஎஸ் பூட் ஆக மாட்டேது, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. ஓகே, நான் அப்கிரேட் பண்றேன், நான் என்ன பண்ணாலும் சரி, நான் அப்கிரேட் எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். அப்ப அப்கிரேட் பண்ற திடீர்னு என்ன இருக்கு, எரர் அடிக்குது, நெட்வொர்க் டவுன் ஆயிடுது, நெட்வொர்க் கார்டுல டிரைவர் எடுக்கல, ஏதோ ஒன்று எடுக்கல. அப்போ இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணலாம், ஸ்னாப்ஷாட்டை ரிவர்ட் பண்ணுவாங்க. ரிவர்ட் அப்படின்வாங்க. அப்ப விஎம் செட்டிங்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரிவர்ட் டு கரண்ட் ஸ்னாப்ஷாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்போ ஸ்னாப்ஷாட் எடுக்க சொல்ல அந்த ஓஎஸ் என்ன இருந்தது, விண்டோஸ் 8 ஆகுது. தென் அது உள்ள புதுசா இருந்தது, எல்லாம் ஒர்க் ஆயிடுச்சு. அப்புறமா நான் இன்ஸ்டால் பண்றேன், ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப திருப்பி நான் என்ன பண்ணுவேன், ரிவர்ட் டு கரண்ட் ஸ்னாப்ஷாட். ஸ்னாப்ஷாட்ல என்ன, போட்டோ பிடிக்கிறது. போட்டோ பிடிக்க சொல்ல என்ன ஸ்டேட்ல இருந்தது அந்த ஓஎஸ், அதுபடி ஆட்டோமேட்டிக்கா ரிட்ரை ஆயிரும். இதுக்கு பேர் தான் ஸ்கிரீன்ஷாட். அப்ப என்ன பார்த்திருக்கோம், ஸ்கிரீன்ஷாட்னு ஒன்று பார்த்திருக்கோம், அதுக்கப்புறமா ஓவிஎஃப்னு ஒன்று பார்த்திருக்கோம். இஸ் எனி டவுட்? என்ன டிஃபரன்ஸ்? ஆமாண்ணா, ஸ்கிரீன்ஷாட்டும் ஸ்னாப்ஷாட்டும். ஸ்கிரீன்ஷாட் ஸ்னாப்ஷாட் எல்லாம் ஒண்ணுதான். ஸ்கிரீன்ஷாட் எடுக்க ஒரு சில பேர் ஸ்னாப்ஷாட் இருப்பாங்க. ஸ்னாப்ஷாட்ன்றது நான் புதுசா நான் யூஸ் பண்ற பேர் என்னன்னா, ஒரு போட்டோ பிடிச்சிது, ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் ஒண்ணுதான். ஓவிஎஃப் யூஸ் பண்ணி நம்ம இன்கேஸ் அப்கிரேட் பண்றோம் அப்படின்னாக்கா அப்போ கரெக்ட் ஆச்சுனாலுமே நம்ம ரிட்ரைவ் பண்ண முடியுமா சார்? ஐ மீன் பேக்கப் எடுக்க முடியுமா? பண்ணலாம். ஓகே. பழைய ஸ்டேட்ஸ்க்கு வரும். இப்போ நீங்க புதுசா அப்டேட் பண்ணிருக்கீங்க, நான் ஸ்னாப்ஷாட், தட் மீன்ஸ் ஸ்கிரீன்ஷாட் நம்ம யூஸ் பண்ண சும்மா கதைக்காக யூஸ் பண்ற பேர். ஓகே, இந்த ஸ்னாப்ஷாட். அப்ப நான் ஸ்னாப்ஷாட் ரிட்ரைவ் ரெண்டு எல்லாமே ஒண்ணுதான், குழப்பிக்காதீங்க, எல்லாம் ஒண்ணுதான். அப்ப நான் ரிட்ரைவ் பண்றேன் அப்படின்னா புதுசா நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க அந்த டேட்டா எல்லாம் போயிடும். அப்ப விண்டோஸ் 10 அப்டேட் ஆச்சுல, அந்த டேட்டா எல்லாம் போயிடும், திருப்பி அது கிடைக்காது. கிடைக்கணும்னா திருப்பி நீங்க அப்டேட் பண்ணலாம், அது போயிடும். அப்படின்னா அது போயிடும், அது பெர்மனண்டா டெலீட் ஆயிடும். வேணும்னா அது ஒரு போட்டோ, அது போட்டோ பிடிக்க முடியாது, கரெக்ட் ஆயிடுச்சுல, அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ஸ்னாப்ஷாட். ஸ்கிரீன்ஷாட் மாதிரி, போட்டோ பிடிக்கிற மாதிரி. பட் இன்னொரு விஷயம் இருக்கு, எப்படி சொல்றதுன்னா, இந்த ஸ்னாப்ஷாட்டுக்கும் பேக்கப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்னாப்ஷாட் ஒரு சில பேக்கப்னுவாங்க. ஓகே, இட்ஸ் நாட் அ பேக்கப். பேக்கப் என்ன தெரியுமா, ஒரு ஓஎஸ் இருக்கு, இந்த ஓஎஸோட ஒரு காப்பி எடுத்து வேற ஒரு டிவைஸ்ல வச்சா இதுக்கு பேர் பேக்கப். இந்த ஸ்னாப்ஷாட்ன்றது இப்போ இந்த ஓஎஸ் இருக்கு, இந்த ஓஎஸ் ஒரு போட்டோ பிடிக்கிறேன், போட்டோ பிடிச்சா அந்த ஓஎஸ் கூடவே தான் ஸ்னாப்ஷாட்டும் வந்து உட்காந்து, ஓஎஸ் கூடவே தான் ஸ்னாப்ஷாட் உட்காரும். இன்கேஸ் நீங்க ஓஎஸ் டெலிட் ஆயிடுச்சு, விஎம் டெலிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பேக்கப்லாம் கிடைக்காது. ஏன்னா ஓஎஸ் டெலிட் ஆயிடுச்சு, ஓஎஸ் நீங்க டெலிட் பண்ணிட்டீங்கன்னா 2 டேஸ்ல எதுவும் போயிடும், உங்களோட ஸ்னாப்ஷாட்டும் போயிடும். சரி, இப்போ என்ன பண்றோம், ஒரு ஹார்ட்வேர் வாங்குறோம், இது ஹார்ட்வேர். ஓகே, இது ஹார்ட்வேர் வாங்கிட்டோம். இதுக்கு மேல
ஓஎஸ் போடுவோம். இந்த ஓஎஸ்க்கு மேல ஹைப்பர்வைசர். ஹைப்பர்வைசர்னா அது VMwareஓ விர்ச்சுவல் பாக்ஸோ ஹைப்பர்வியோ இது ஹைப்பர்வைசர். அந்த ஹைப்பர்வைசருக்கு மேலதான் நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா VM கிரியேட் பண்ணும். இதான் ஃபிளேவர். இதுக்கு மேலதான் VM கிரியேட் பண்ணும். சரி, இப்போ இந்த VMக்கு ஒரு 2 GB RAM அலோகேட் பண்ணிருக்கேன். 1 core with 2 GB RAM. இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த VMக்கு அந்த 2 GB RAM 1 core தேவைப்பட்டுச்சுன்னா எது தேவைப்பட்டாலும் அந்த VM ஹைப்பர்வைசரை கேட்கும். ஹைப்பர்வைசர் யாரை கேட்கும்னா உங்களோட OS கேட்கும். OS என்ன பண்ணணும்னா ஹார்ட்வேர்ல இருக்க அந்த கான்ஃபிகரேஷனை எடுத்து யாருக்கு தரும்? OSக்கு தரும். OS என்ன பண்ணணும்னா அதை எடுத்து ஹைப்பர்வைசர் என்ன பண்ணணும்னா அதை எடுத்து அந்த VMக்கு தரும். அப்ப அந்த VMக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு இத்தனை லேயர்ஸ் இருக்கு. அப்ப இத்தனை லேயரை தாண்டி போனாதான் உங்க VMக்கு தேவையான ரிசோர்ஸ் எடுக்க முடியும். அப்போ இதை நீங்க ரியல் டைம்ல டெப்ளாய்மெண்ட் பண்ணக்கூடாது. இவ்வளவு நேரம் படிச்சத ரியல் டைம்ல இருக்காது, ரியல் டைம்ல டெப்ளாய்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. அப்ப இதுக்கு பேரு ஹோஸ்ட் பேஸ் விர்ச்சுவலைசேஷன். என்னது? ஹோஸ்ட் பேஸ். ஹோஸ்ட்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு விர்ச்சுவலைசேஷன். அப்ப ஏன் சொல்லி இது கண்டுபிடிச்சாங்க? யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அப்படி கிடையாது. இதை யூஸ் பண்ணலாம். எதுக்காகனா ஒன்லி ஃபார் டெஸ்டிங். அப்ப ரியல் டைம்ல இருக்க VMs எல்லாம் வந்து எல்லாமே ஹோஸ்ட் பேஸ்ல இருக்குமா? இருக்காது. ஏன்னா இருந்தா ஸ்லோவா இருக்கும். அப்ப நான் ஒரு ஆபீஸ்ல ஒரு சின்ன R&D போய் சுரேன், R&Dக்கு என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி VM கிரியேட் பண்ணலாம். சரி, நான் வீட்டுல பிராக்டிஸ் பண்ண போறேன், இந்த மாதிரி போடலாம். சார் சுரேன், நான் என்னோட கம்பெனில ஒரு VM கிரியேட் பண்ணி இந்த VMல தான் ஹாட்ஸ்டார் போட போறேன், ஹாட்ஸ்டார் வெப் சர்வர், நெட்ஃபிளிக்ஸ் வெப் சர்வர் போட போறேன்னா இந்த மாதிரி ஹோஸ்ட் பேஸ்ல போடக்கூடாது. இதுக்கு நிறைய கன்செப்ஷன் இருக்கும். தேவையில்லாம லேட் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு நல்லா இருக்கு. அப்ப ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷன் தான் OS பேஸ்டு ஹைப்பர்வைசர். அப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் டைப். இதுவரையும் பார்த்தது என்ன? இதுவரையும் பார்த்தது வீட்ல யூஸ் பண்ணுது. இப்ப பார்க்க போறதா இந்த பேர் மெட்டல்னா என்ன அப்படின்றது OS பேஸ் வந்து பார்க்க போறோம்.